வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜய் எடுத்த அதிரடி உத்தரவு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக தாவேகா கூட்டணி என்ற ஒரு பக்கம் பேச்சுக்கள் போயிட்டு இருந்தாலும் கூட விஜய் ஒரு பக்கம் அதிரடியான முடிவுகளை ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார் என்றே சொல்லலாம். அப்படி என்னவென்றால், கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து விஜய் தேர்தல் பரப்புரை தற்காலிகமாக பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை தீபாவளிக்கு பிறகு கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க முடிவுகளையும் எடுத்திருக்கிறார் விஜய் அவர்கள். மேலும் பரப்புரை பயணத்தை மீண்டும் தொடங்க திட்டமிட்டு வருகிறாராம் விஜய் அவர்கள். மேலும் அதற்கான பணிகளை மேற்கொள்ள தாவேகா நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மாவட்டம் முதல் மாநிலம் வரையிலான நிர்வாகிகள் நியமனத்தை விரைந்து முடிக்கவும் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்களாம். இதனால் தாவேகாவில் அடித்தளத்தில் இருக்கக்கூடியவர்களை முதலில் நாம் பலப்படுத்திவிட்டு கட்சியும் பலப்படுத்தினால்தான் நமக்கு எதிர்ப்பு அரசியலும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளையும் நாம் மிக தெளிவாக கடக்க முடியும் என்பதில் விஜய் தற்பொழுது தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறார். மேலும் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த ஒரு முடிவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தாவேகா அடுத்த கட்ட முயற்சிகளிலும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது அப்படின்றதான் பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வழக்கு பார்த்திங்கன்னா இந்த கரூர் துயர சம்பவம் வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கரூர் விஜய் அவர்கள் செல்வதற்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து கொண்டிருக்கிறார்கள் தாவேகாவினர்கள் என்று கூறப்படுகிறது. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தற்பொழுது விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட அவர் அந்த பிரச்சார பயணத்தை மேற்கொள்வார் அப்படின்றது சொல்லப்படுகிறது. மேலும் இன்றுடன் 21 நாட்கள் நிறைவடைந்து விட்டது கரூர் சம்பவம் நடந்து. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினை சந்தித்த பிறகு அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா நினைப்பதாகவும் ஒரு பக்கம் தாவேகாவினர்கள் கூறுகிறார்கள். ஏன்னா பனையூரை விட்டு அவர் நகராமல் இருப்பது அரசியல் காலத்தை பின்னடைவை ஏற்படுத்தும் என அரசியல் நோக்கர்கள் ஒரு பக்க கருத்து தெரிவிக்கிறார்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி துயர சம்பவம் நடந்துட்ட பிறகு எப்படி அதை அரசியல் நம்ம அரசியல் வேலைகளை செய்வது என்ற நோக்கத்தில் விஜய் அவர்கள் பனையூர் வீடு அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் பார்த்திங்கன்னா இருக்கார். இது முடித்து நேரில் போய் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பயணத்தை ஆரம்பிக்கணும், அரசியல் பயணத்தை. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பார்த்திங்கன்னா அமைதி காத்து அடுத்த நகர்வுகளை குறித்து முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் விஜய் அவர்கள் இருக்கிறார். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது. தாவேகாவின் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் 2026 வெற்றி பயணத்தை நோக்கி நகரப்போகிறதா என்பதனை பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.